ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன் அரோரா இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு கேம் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரிய மாட்டுது. ஏன் உங்களுக்கு இந்த கேம் தவிர்த்து பாயிண்ட்டாக எடுத்து பேசுகிறது, அடுத்தவங்ககிட்ட போய் பேசுகிறது, ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 16 பேரில் கமருதி மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக தெரியுறாங்களா, இல்லை அவங்கள கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க? ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ என்னென்னா அழுது ஒரு சீனை க்ரியேட் பண்ணி எப்படியாவது விஜய் பார்வதி கூட கமருதீன் சண்டை போடணும்னு ஒரு நோக்கத்தில் ஒன்று பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரம்யா கூட சேர்ந்து ஒரு பிளானை போட்டாங்க. ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்துட்டு இந்த பொண்ணு வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போது அவங்கள வச்சு ட்ரை பண்ணால் முடியலன்னு சொல்லிட்டு இப்போ கமருதீன்கிட்ட அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நீயே சொல்லு கமருதீன், நான் துஷார் கூட பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் அது லவ் கிடையாது, டேட் பண்ணலான்னு அவங்க கூட பேசவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னு. எப்படி அது வந்து லவ் கிடையாதான், அவங்ககிட்ட நாங்கள் எதுவுமே டேட் பண்ணலான்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் எதுக்குமா கையை காமிச்சிங்க, அந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் கையை காமிச்சிங்க, அவர் பதறிப்போய் அந்த பக்கம் போனார், கிஸ் பண்ணிங்களே ஒரு விஷயம், அது எதுக்கு பண்ணீங்க? இதை ஏன் வந்து கலாச்சார சீர்கேடுன்னு சொல்கிற வெளியே வந்து கத்திட்டுருக்காங்க. அங்கே போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இதனால தான். லவ்வே கிடையாதான், ஆனால் ஒருத்தனை வந்து முத்தம் கொடுப்பாங்களாம். என்னடா இது பா, ரொம்ப மோசம்டா சாமின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்துட்டு எனக்கு வந்து அவன் கூட பேச பிடிக்கும், அதனால தான் நான் அவன் கூட பழகிட்டு இருந்தேன். அதேமாதிரி ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட போது இன்னொருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினா எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியும். நான் அந்த வலியை வந்து பாருக்கு கொடுக்க விரும்பலையாம், கொடுக்கவும் மாட்டாங்களாம். ஆடாடாடா எப்பா, இதை நம்ப முடியுதா மக்களே? நேற்று இல்லை, இந்த ஒரு 2 வாரமாகவே இதை தான் ஒரு வேலையாக வச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதையும் ஒரு தலையாட்டு பொம்மை நம்பிட்டு மண்டை ஆட்டிகிட்டு இருக்காப்புல. உண்மையாக நீங்கள் சொல்லப்போனால் கமருதி நம்பி இந்த மாதிரி ஏமாறலாம் இல்லை, தெரிஞ்சே ஏமாந்துட்டுருக்காரு. அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்துட்டு டபுள் கேம் ஆடிட்டுருக்காரு, நல்லா பச்சையாக தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு அன்னைக்கு டாஸ்கில் கூட நம்ம வெறுப்பேற்றுறது எதுக்கு? அவளும் வெறுப்பேற்றினா, அதனால் நானும் வெறுப்பேற்றணும், நீ கூட தானே வா வெறுப்பேற்றலான்னு சொன்னேன். எனக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குது, உன் கூட பேசினா நல்லாயிருக்கு, இப்போ டிஃப்ரெண்ட்டான கமருதி என் கண்ணுக்கு தெரியிறான். ஆமாம் தெரியும், துஷார் போனதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கமருதி தெரிய தானே செய்யும். அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்றாங்களாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன புரியல, அந்த டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஃப்ரெண்டு தான்ட்டீங்க, அவங்க 2 பேர் லவ் பண்ணாமல் அவங்க 2 பேர் ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே. இதில் வேறு வந்து ரம்யா கூட இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவள் கூட இருக்கும்போது நீ 11 பேர், அதாவது 11 பேர் உன்னை நாமினேட் பண்ணாங்க, 11 ஓட்டு உனக்கு வந்துடுச்சு. ஆனால் நீ பாரு இந்த 2 வாரமாக வரவே இல்லை பாரு. அப்படி என்ன அர்த்தம்? மறைமுகமாக நீ என் கூட இருக்கிறதுனால தான் உனக்கு சேஃப்டியாக இருக்குன்ற மாதிரி வச்சு விட்டாங்க பா. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இத்தனை சீசன் பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு கேரக்டர் நான் பார்க்கவே கிடையாது. இப்படியா வந்துட்டு ஒரு கேமை எடுத்துகிட்டு போவாங்க? கேமுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பா. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.